Welcome to the show Cinema செய்திகள். Kollywood இண்டஸ்ட்ரியில நடக்கிற பட பூஜை, ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், சக்சஸ் மீட் இப்படி சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம சினிமா செய்தி நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். சரி நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் இளைய திலகம் பிரபுவின் மகனுமான நடிகர் விக்ரம் பிரபு சொந்தமாக ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. இதோடைய ஃபர்ஸ்ட் தயாரிப்பான நெருப்புடா அப்படிங்கிற படத்தை தயாரிக்க இருக்காங்க. அதுல விக்ரம் பிரபு, நிக்கி கல்ரானி நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய தயாரிப்பு விழாவும் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறுவனத்தின் துவக்க விழாவும் அன்னை இல்லமான சிவாஜி கணேசனின் இல்லத்தில் நடந்த நிகழ்வினை வாங்க காணலாம். முதல் வணக்கம். இன்னைக்கு சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், விஷன் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இது நான் இப்போ 4-5 வருஷம் ஆகும்போது படம் ஆரம்பிச்சேன். அதனால நிறைய பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் சொன்னதுல பேச்சு மறந்துச்சு. ஆனால் ப்ரொடியூசராக இருக்கணும், அதுக்கான எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியணும். நான் ஒரு நடிகனாக இருந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஒரு முயற்சி தான் அது. ஒவ்வொரு முயற்சியும் சின்ன முயற்சியாக இருந்தால் கூட பெருசாக முடியணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாம் கூட இருந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இப்போ கேட்டுக்கிறேன். So also PR Council, they've been a big help. Also thanks சொல்லிக்கிறேன். And I think we can start the show now. என் அன்பான பெரியப்பா ராம்குமார் அவர்களை ஸ்டேஜ் கூப்பிடுறேன். அப்பா பிரபு, எங்கள் தாத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ண ஏவிஎம் நிறுவனத்தில் மூத்த ஏவிஎம் சாரன் சார் ராணு சார் தான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உடனே குக்கிங் ஒரு விஷயம் போது லிங்குசாமி சார், பிரபுசாமி சார் கூப்பிட்ட உடனே அவருக்கு சொன்னேன், சார் இப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு போகலாமா. ஸோ போயிட்டு வாங்க தம்பி, நிச்சயம் இன்னொரு படம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு அரிமான் அப்படின்னு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் எனக்கு கொடுத்தாங்க.
தானு சார், ப்ளீஸ் ஜானசன் சார். இன்னைக்கு என்னோட கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஏலியம் செவன் சார் அதுக்காக தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஏலியம் செவன் சார் கர்டன் சார் ஓப்பன் பண்ணி உங்களோட கம்பெனி பண்ணியிருக்கோம். இந்த விழாவிற்கு ஏவிஎம் சரவணன், கலைப்புள்ளி தானு மற்றும் திரையுலக முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறுவனத்தின் டைட்டிலையும் நெருப்படா படத்துடைய டைட்டிலையும் திறந்து வைத்து தொடங்கிய நிகழ்வினை வாங்க காணலாம். ஒரு நல்ல டைட்டிலோட ஆரம்பிக்கணும்னு ரொம்ப யோசிச்சு நிறைய பேர் வந்துச்சு. அதில் பல டைட்டிலை பற்றி சொல்கிறேன், கம்பெனியை பற்றி அப்புறமா சொல்கிறேன். அடுத்தது தானு சார், அவரால் இந்த டைட்டில் கிடச்சிச்சு. இந்த டைட்டில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கள் வந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு ட்ரெண்டுன்னு சொன்னால் அதனால சார் கிட்ட டைரக்டர் கேட்டாங்க. அண்ட் சார் வந்து நிச்சயம் இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சார் ப்ளீஸ் ரிவ்யூ த டைட்டில் சார். திலகம் பிரபு மற்றும் நடிகர் விக்ரம் பிரபு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பேசிய நிகழ்வினை வாங்க காணலாம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணனிடம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்பாவோட அம்மாவோட மனசுக்காக எல்லாமே, அதாவது வந்து ஜாதி, மொழி, அரசியல் எல்லாருக்கும் வேறுபாடு, எல்லாத்துக்கும் வந்து வேறுபட்டு இங்க வந்திருக்க அத்தனை பேர் வந்து அப்பா மேல அம்மா மேல எங்க குடும்பத்து மேல பிரியத்துல தான் எல்லாரும் வந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பா டாக்டர் கலைஞர் ஐயா வீட்டுல இருந்து தமிழ் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பாவோட பிறந்த இடம் ஏவிஎம் அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த வகையில் இருந்த ஐயா ஏவிஎம் அவர்கள் வந்ததுல, ஏவிஎம் சரவணன் ஐயா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மற்றும் இங்க எல் சுரேஷ், கட்டரக்கா பிரசாத், எல்லாம் ப்ரொடியூசர்ஸ் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன், ஃபோர்சி, அப்புறம் மற்றும் திரையுலக நண்பர்கள், என்ன சகோதரனான நாசர், பொன்வண்ணன், நடிகர் சங்கத்தை சேர்ந்தவங்க, அண்ணன் விஜயகுமார், அப்பாவோட நெறிய நண்பர், இப்படி பல பேர் இங்க வந்திருக்காங்க. நான் தான் சொன்னேன், அப்பாவோட இதயத்துக்காக தான் இங்க அத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். என் நண்பர்கள் தியாகு, ஷேடோஸ் ரவி, எல்லாருமே இங்க, சிபி அண்ணன், என்னை அறிமுகப்படுத்துற அண்ணன் சி வி ராஜேந்திரன் அவர்கள், பெருமன் நடராஜன் ஐயா அவர்கள், இங்க வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் பல பேரை வந்து நான் வந்து சித்தப்பான்னு கூப்பிடுவோம். ஏன்னா வந்து அப்பா எங்க அண்ணன் கூப்பிடுறதுலாம் பல பேர் இருக்காங்க. இந்த ஜேவி, வேறு தரியபி மணின்னு எல்லாமே. தம்பி வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகராக வர்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபயர் என்ஜின் ஆபீசரா வர்றாரு. ஸோ அதனால வந்து எத்தனையோ டைட்டில் தான் இருக்கும்போது தானு சார்கிட்ட வந்து இதை பத்தி பேசும்போது, ஏன் இந்த டைட்டில் நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். ஆகையால் வந்து என் அன்பை அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்ல காரணப்பட்டிருக்கேன். இதால வந்து அவருக்கு வந்து நாங்க ஒரு பாராட்டம் தான் சொல்ல முடியும். அவருக்கு பெரியவருக்கு வந்து பாராட்டு தான் சொல்ல முடியும். படம் இன்னும் வரவில்லை, இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து பெரிய மனசு பண்ணி அண்ணன் திரு ரஞ்சித் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நெருப்புடான் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்த அத்தனை பேருக்கு வந்து உங்களோட ஆசை வந்து விக்ரம் இருக்கணும். எங்க வீட்டுல நீங்க வந்து வச்சிருக்க அன்பு எப்பவுமே 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 இருக்கணும்னு சொல்லி நீங்க வந்து அத்தனை பேருக்கு வந்து நன்றி தெரிவிச்சு, அப்புறம் பின்னாடி தான் பசங்களாம் இருக்காங்க. அதான் நாங்க சொல்றோம், நம்ம எல்லாம் இருப்போம், நம்ம பசங்களை வந்து அப்படியே ஊக்க வச்சு அவங்க ஏதோ பண்ண சந்தோஷமா இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து நீங்களாம் வந்திருக்கிறது வந்து விக்ரம் பிரபு வாழ்த்துறதுக்காக
அப்பாவுக்காக வந்திருக்கீங்க, எனக்காக வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க நண்பர்கள், திரையுலக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும், எல்லாத்துக்கும் மேலாக அப்பா மேல வந்து பிரிய வச்ச அப்பா டைம்லேருந்து என் கூட இருக்கிற நம்ம அப்பாவோட இதயங்கள், நம்ம ரசிகப்பட்ட தம்பிகள் அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்லி, உங்க ஆசை விக்ரம் பிரபுக்கு தேவை, இந்த யூனிட்டுக்கு தேவை. அசோக் குமார் வந்து இந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். அவர் வந்து ரோமியோ ஜூலியட் டைரக்டர், அவரோட வந்து அசோசியேட் இருந்தவர். அப்படின்னா அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து மிஸ்டர் ஆர்.டி. ராஜசேகர், அவர் இருக்கார் இந்த படத்தில். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 ஹீரோ, அதுக்கப்புறம் தான் விக்ரம் பிரபு. தேங்க்யூ. இங்க வந்த அத்தனை பேருக்கு வந்து நன்றி. தேங்க்யூ. விழாவில் கலந்து கொண்ட திரையுலக முக்கிய பிரபலங்கள் வாழ்த்து பேசிய நிகழ்வினை பங்கு காணலாம். சிவாஜி குடும்பத்தை சேர்ந்த ராம்குமார் பிரபு, விக்ரம் பிரபு, துஷ்யன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் எடுத்த உடனே அதில் சிவாஜி சாருடைய சக்ஸஸ் சொன்ன வார்த்தை தெரியும். அந்த டைலாக்களுடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். இந்த படம் வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ் போல பெரிய நிறுவனமாகவும் வளரணும் என்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்பா சொன்னாங்க. பட் இருந்தாலும் அப்போ தாத்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. ஸ்கூல் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ அப்போ வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இப்போ நீ ஃபஸ்ட் கூட வர வேணாம், செகண்ட் வர போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டுங்க வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தாத்தாவை ரிலேட் பண்ண போய் இப்போ டெய்லி போய் ஷூட்டிங் போகிறோம். தாத்தாவை இல்லாட்டி அப்பாவை பற்றி பேசாத ஆளுங்களே யாரும் இல்லை. ஸோ உடனே வந்து ஒரு கம்பேரிசன் வரும். பாடத்தை எடுத்து பின்னாடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். பட் எனக்கு எப்போவுமே எந்த விஷயம் இருந்தாலும் கும்கியில் ஒரு புள்ளியார் சொல்லி அதுக்கு யானை, பட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு பிள்ளையர் சொல்லி போட்டு அது கலாசக்தியாக தான் இருக்குங்கிற ஒரு சிம்பிளாக தான் அதை எடுத்தேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் நெருப்புடா டைட்டில் நாங்கள் ஃபயருங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஃபயர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் படத்தில் இருந்துச்சு. ஸோ தீ, நெருப்பு இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு ஒன்று வந்தோடனே எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிட்டு இதே நல்லா இருக்கேன்னு ரைட்டு சொன்னார். ஸோ அதனால நானும் சொல்லிட்டு கேட்டோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் கொடுத்ததில்ல. இந்த நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் என் அகமாலும் தேவியும் சரவணசார் உள்ளிட்ட விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்துணை திரையுலக சிற்பிகளுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் சிவாஜி சாருடைய குடும்பத்தினருக்கும் என் முதற்கண் காலை தமிழ் வழக்கத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. சக்சஸ் என்ற ஒரு மாபெரும் வெற்றியின் அத்தியாயத்தை துவக்கிய ஏவிஎம் நிறுவனத்தின் நிறுவனர் திறந்து வைத்த ஆரம்பித்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ற நிறுவனம். நெருப்புடா தலைப்பு என்னை கேட்டது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஆரம்பத்திற்கு புள்ளையாச்சுடி போட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் அங்கத்தினரை இணைத்துக் கொண்ட கையெழுத்திட்டதும் நான் தான் அறிமுக கையெழுத்து. ஆகவே இந்த விழா மொத்தத்தில் மாபெரும் வெற்றியினை ஈட்டித் தரும் விழாவாக அமைவதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. சிவசார் குடும்பத்தில் நான் அதிகமாக உழன்றவன். அவரை வச்சு படம் தயாரித்தேன். மன்னவர் சென்னவர் பிரபு சாரை வச்சு 3 படம் தயாரிச்சிருக்கிறேன். விக்ரம் பிரபு வச்சு அரிமா நம்பி தயாரிக்க தொடர்ந்து தயாரித்துன்னு இருப்பேன். இந்த படத்துக்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இரண்டரை கலந்தவன் அந்த குடும்பத்தோடு. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒரு திரையுலகில் அனைவரிடம் அன்பாக பழகி யாரிடமும் எதிர்ப்புகளை வாங்காமல் ஒரு நிறுவனம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். அது தொடங்கிய ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறுவனம் ஆள்போல் தடைத்து அறுபோல் எழும்பி
வாழிய வாழிய திரையுலகுக்கு ஒரு பெரிய ஆலமரமாக விற்று அனைவருக்கும் அடக்கம் தரும் ஆலமரமாக இந்த நிறுவனம் விளங்கிட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாஜி பிலிம்ஸ், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், ஈஷான் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி நெருப்புடா. டைட்டில் கேட்டாலே லைட்டா கண்ணு அதிர்து இல்ல. சம பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில், பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய பேர். சோ இந்த நெருப்புடா படத்தினுடைய டீம் இப்ப நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் விக்ரம் பிரபு டு கம் ஆன் ஸ்டேஜ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்னை இல்லத்துல இங்க வந்து பூஜை நடக்குது. அது இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றது இந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இது நெருப்புடா டைட்டில். இது வந்து நாங்க இது ஃபயர் சர்வீஸை வச்சு முதல் முறையா ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் சொல்லலாம்னு ஒரு பிளான்ல தான் அதை பண்ணோம். நெருப்பு, தீ, அது நிறைய டிசைட் பண்ணோம். நெருப்புடான்னு எங்களுக்கு ஒரு நல்ல டைட்டில் கிடைச்சது. அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் டீம் ஆடியோ ஆக்டர் கேமரா பண்றாரு. அது இல்லாமல் மியூசிக் ஷார்ட் ஒன்று பண்றாரு. அதனால இப்போ வரையும் நல்லபடியாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா நல்ல ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். ரொம்ப நன்றி. அர்த்தநாரி படத்தோடைய டீம் இன்டர்வியூ கிருத்திகா பிலிம் கிரியேஷன்ஸ் சார்பில் ஏஎஸ் முத்தமிழ் தயாரிப்பில் சுந்தர இளங்கோவன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இது. இந்த படத்தோடைய டீம் இன்டர்வியூ சமீபத்தில் ஆர்கேவி ஸ்டுடியோஸ்ல நடைபெற்றது. இப்ப அந்த நிகழ்வினை பங்கு காணலாம். இந்த படம் வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்கான மூவி. படத்தில் வந்து அருந்ததி வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சத்யபிரியான ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரு மற்றும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நல்ல அருமையான காதல் படமாக இந்த படத்தை எடுத்துருக்காரு திரு சுந்தர இளங்கோவன் அவர்கள். படம் அருமையாக வந்திருக்குது. அனைத்து பாடல்களையும் திரு கபிலன் எழுதியிருக்கிறாரு. செல்லகணேஷ் அவர்கள் அருமையாக இசையமைத்திருக்கிறாரு. படத்தினோட வேலை முடிஞ்சு இப்போ விரைவில் திரைக்கு வர இருக்குது. அனைவரும் இது தியேட்டரில் போய் பார்த்து எங்களை மாரி ஒரு புதிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் முத்துராமன், ஆர்டிஸ்ட். வழக்கியன், கேடி பிள்ளாக்கில் ரங்கா பாண்டி, நடுத்திருடன், போலீஸ், காக்கா முட்டை, இப்போ ரீசெண்டாக பிச்சைக்காரன் போன்ற வெற்றி படங்களில் நடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து அர்த்தநாரி
இந்த டைட்டிலே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இருக்கும். இந்த டைட்டிலை வச்சு நீங்கள் கதையை கெஸ் பண்ண முடியாது. இதில் வந்து வழக்கமான உள்ளது போல் காதல் ஆக்ஷன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இப்போ சமூகத்தில் நடக்கிற ஒரு அவலத்தை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து முத்தமிழ்ங்கிறவர் தயாரிச்சிருக்கிறாரு. இயக்குனர் வந்து சுந்தர இளங்கோவன், அவரோட முதல் படம் அது. அதில் ஒரு நல்ல ரோல் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன். ஒரு கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரியாக வர்றேன். இந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா வந்திருக்குது, ஆக்ஷன் நல்லா வந்திருக்கு. த்ரில்லர் மூவி இது. இந்த படத்தை வெற்றி அடைச்சதுக்கு நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்குமாறு ரசிகர்களாக எங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தநாரின்ற இந்த மூவி வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிஸ் அருந்ததி ஹீரோயின் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ அவுட் மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்தில், எந்த அளவுக்கு அவங்க வந்து விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு போல்டாக ரியாக்ட் பண்ணணும். குறுகி இருந்த காலம்லாம் போயிடுச்சு, இனிமேல்ட்டு போல்டாக ரியாக்ட் பண்ணணுன்ற அந்த மெசேஜை வந்து இன்டெரக்டாக டைரக்டர் மிஸ்டர் சுந்தர இளங்கோவன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மை ஸ்பெஷல் கிரீட்டிங்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முத்தமிழ் செல்வன், த ப்ரொடியூசர், கிருத்திகா ஃபிலிம் கிரியேஷன்ஸ். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை. ஸோ இந்த படத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு புது விஷயம், என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு புது விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் வந்து எங்கள் கூட உட்காந்து ஸ்கிரிப்டும் சரி டயலாக் சரி எல்லாமே சொல்லி கொடுத்து எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும். ஒரு பெண்ணை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை லைக் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். தீரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நான் நடிகர் சம்பத்ராம். கவலைப்படாதீங்க, அதே சம்பத்ராம் தான். நிறைய முடி தாடி எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ ஒரு படத்துக்காக ஃபுல் ஷேவ் பண்ணியிருக்கேன். ஸோ த சேம் சம்பத்ராம். இப்போ நம்ம வந்து அர்த்தநாரி படத்தோடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ஒரு நீண்ட நெடிய பயணம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படத்தோட இயக்குனர் சுந்தர இளங்கோவன், பாலாசோட அசிஸ்டன்ட் அவர் வந்து இந்த படத்தை முழுமையடைச்சு இப்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேக். இந்த அர்த்தநாரி படத்தில் நல்ல நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான நெகட்டிவ் கேரக்டர். நல்ல ஆக்டிங் என்னால் ஆக்ட் பண்ண முடிஞ்சுது. லைக் டைரக்டர் அவ்வளோ நல்ல கேரக்டர்னு கொடுத்து இந்த படத்தில் சொல்ல நான் வாய் வருது சார்ண்ணா ஏன் மைக் பார்த்தால பயம் எனக்கு. ஹலோண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபிஷேக். இந்த அர்த்தநாரி படத்தில் ஒரு நல்ல நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள படம் இது. நிறைய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. நம்ம நாசர் சார், மொட்டராஜேந்திரன் அண்ணன், அப்புறம் புது ஹீரோ ராம், அருந்ததி. ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் இந்த படத்தில். ஒரு ஈகோ இல்லாமல் டேரக்டர் வந்து பாலாசர் அசோசியேட் இருந்தாலும் நான் நிறைய டேக்ஸ் எடுத்தாலும் ஒரு என்னை திட்டாமல் நல்ல வேலை வாங்கினார் என்கிட்ட இருந்து. இட் இஸ் குட். நிறைய ஆக்சுவலி நெகட்டிவ் ரோலில் வி கேன் ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஐம் ப்ரிஃபரிங் குட் நெகட்டிவ் ரோல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் படமும் பார்த்தீங்கன்னா பூபதி பாண்டியன் சார் படம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ அதுலேயும் நல்ல மெயின் நெகட்டிவ் கேரக்டர் தான் அதில். ஸோ ஐ கேன் சே நெகட்டிவ் ரோல் இருந்தால் யூ கேன் ஆக்ட், யூ கேன் ஷோ யூ ஆக்டிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் தி திங். தீரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் சுதாகர் வசந்த். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தூத்துக்குடி மதுரை சம்பவம் வீரமும் இயக்கம் ஆடுபுலியாட்டம் பிறகு அர்த்தநாரி என்ற படத்தில் நடித்திருக்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு வாய்ப்பு தேடி தந்த ஒளிப்பதிவாளர் ரஞ்சன் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இயக்குனர் இளங்கோ அவர்கள், தயாரிப்பாளர், இவர்களெல்லாம் என்னுடைய முந்தைய படங்களோட கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்து இந்த படத்துக்கு நல்ல ஒரு வில்லன் வேடம், எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணுறேன்னு. பட் வந்து இங்கே செலக்ட் ஆனதும் நீங்கள் தான் இந்த படத்தில் வில்லன் என்றார்கள். அதுக்கு பிறகு இந்த படத்தில் நடித்த அனுபவங்கள் ப்ளஸ் புதுநாயகன் ராம், அருந்ததி, ராஜன் மொட்டராஜேந்தர் அவர்கள், நாசர் அவர்கள், இப்படிப்பட்ட கலைஞர்களோடு இணைந்து நடித்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று எல்லா இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ப்ளஸ் இயக்குனர் இளங்கோ அவர்கள் மிக சாதாரணமான எளிமையான மனிதர். அவருடைய முதல் படம் பாலாசரோட அசோசியேட் ப்ளஸ் தயாரிப்பாளரோட முதல் படம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன படங்கள் எடுக்கும் இந்த கலை உலகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
திறன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ராதிகா, நான் டான்ஸ் கோரியோகிராஃபர். அர்த்தநாரி படத்தோட ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் டைரக்டர் இளங்கோவன் சாரோட ஒரு ட்ரீம் தான் இன்றைக்கி நம்ம படமாக பார்க்குறோம். ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட கனவுகள் எல்லாமே இந்த படத்தில் வந்துட்டு வெளிப்படுது. இதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு தந்தையாக இந்த டீமுக்கு இருந்து எங்களை சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் முத்தமிழ் சாருக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் 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 நாங்கள் இந்த மாதிரி நிறைய வெற்றி படத்தை கொடுக்கறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஆக்கிடணும். ஸோ அடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் உங்களை இந்த மாதிரி நிறைய படங்களில் சந்திக்கிறோம். கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அர்த்தநாரி படத்தில் ராம்குமார், அருந்ததி, நாசர், வழக்கியின் முத்துராமன், நான் கடவுள் ராஜேந்திரன் மற்றும் பல முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு வி செல்வகணேஷ், ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு ஸ்ரீ ரஞ்சன் ராவ். இந்த படக்குழுவினர் நமக்கு அளித்த சிறப்பு பேட்டியினை பங்கு காணலாம். தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ராம்குமார். அர்த்தநாரி இதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து ஐ பிளே ரோல் ஆஃப் அ சிவில் இன்ஜினியர் இந்த மூவி, ஹூ இஸ் அன் ஆர்ஃபன் இந்த மூவி. ஸோ இந்த நாசர் சார் பிளேஸ் மை கார்டியன் இந்த மூவி. ஸோ அவர் அப்புறம் நான் கடவுள் ராஜேந்திரன் சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அர்த்தநாரிங்கிற பேர் கேட்ட உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஒரு திருநங்கைகள் பற்றின ஒரு படமா, அப்படி இல்லைனா ஒரு சாமி படமா அப்படிலாம் நினைப்பாங்க. இது அப்படிப்பட்ட ஒரு படம் கிடையாது. இது வந்து ஒரு அர்த்தநாரிங்கிறது ஆண் பாதி பெண் பாதி. ஸோ சமூகத்தில் நடக்கிற நிறைய அவலங்களை வந்து ஒரு ஆண் வந்து எப்படி ஒரு பெண்ணோட ஹெல்ப் மூலமாக எப்படி சால்வ் பண்ணுறான், அந்த க்ரைம்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரான், அப்படிப்பட்ட ஒரு ரேசியான ஒரு பிளாட் இது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. படத்தில் 5 சாங்ஸ் இருக்குது. மிஸ்டர் செல்வகணேஷ் அந்த படத்தில் வந்து சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கபிலன் has penned the lyrics for this movie. இந்த படம் வந்து July 8th we are planning for a release of this movie. So இது ஒரு fresh team, so we need all the support from media and press. Thank you so much. தீரன் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கிருத்திகா ப்ரொடக்ஷன் அர்த்தநாரிங்கிற படத்தோட வந்து ப்ரெஷ் மீட்டில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் பேர் விஜயகுமார். இந்த படத்தில் வந்து குணாங்கிற கேரக்டர் ஒரு நேட்டிவ் ரோல் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து சுந்தர இளங்கோவன் பாலாவோட அசிஸ்டண்ட்டு இயக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ரசிகர்கள் நீங்கள் இதை பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைய ஆதரவு தரணும். எனக்கு வாய்ப்பளித்த கிரண் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஸ்ரீமன் பாலாஜி, ஆர்ட் டைரக்டர். அர்த்தநாரி ஒரு சோஷியல் க்ரைம் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்காக லொக்கேஷன் பார்க்கும்போது லைவ்னஸ் இருக்கணும்னு சொல்லி டேரக்டர் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு 150 லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். இதில் ஒரு 70 லொக்கேஷன்ஸ் வந்து ஸ்கிரிப்டில் தேர்ந்தெடுத்து ஒரு 50 லொக்கேஷன்ஸ் வந்து தமிழ் சினிமா புது லொக்கேஷன்ஸ், கேமரா போகாத லொக்கேஷன்ஸு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 50 லொக்கேஷன்ஸில் வந்து நாங்கள் ஒரு 50% ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணோம், க்ரியேட் பண்ணோம். இது இல்லாமல் செட்டில் ஒரு சாங் வருது. இந்த சாங் உங்களுக்கான சாங், உங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக என்டர்டைன்மெண்ட்டான சாங் அது. நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சாங் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். சாங் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் படம் வருது, எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். வணக்கம். தீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திகா ப்ரொடக்ஷன்ஸ் முத்தமிழ் சார் தயாரிப்பில் சுந்தர இளங்கோவன் சார் டைரக்டர் பண்ணியிருக்கிற அர்த்தநாரின்ற படத்தில் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. இந்த கதை பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சாரோட கதை. இந்த கதை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போது கூலிப்படையாகட்டும், இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறையாகட்டும், இதெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கதையை வடிவமைச்சு படத்தோட கதை விறுவிறுப்பாக போகிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்கிற சுந்தர இளங்கோவன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். படம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி, அந்த படத்தில் என்னென்ன தேவை, உங்களுக்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வேணுமோ அத்தனை விஷயங்களும் உள்ளே கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த அர்த்தநாரி படத்தில் நான் ஒரு கிரிமினல் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது கூலிப்படையை சேர்ந்த ஒரு ஆளாக பண்ணியிருக்கேன். வணக்கம் தீரன் டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து அர்த்தநாரி படத்துடைய ப்ரெஸ் மீட். ஸோ இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிரேவான ஒரு ரோல். இந்த படம் எனக்கு, இந்த படத்துடைய ஸ்டோரி எனக்கு நரேட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இது வந்து ரொம்ப இதுவாக பண்ணணும், கேரக்டர் வந்து ரொம்ப நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணினேன். அந்த ட்ரிகர் ஷாட் பிடிக்கிற கன் ஷாட்ஸ் எல்லாம் பிடிக்க வரவே வராது. ஸோ அதுக்காக நல்லா கற்றுக்கினேன், அது எப்படி பிடிச்சி கன்னை ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப டைரக்டர் சார்னு நன்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க படத்தில். அண்ட் ஹீரோ வந்து ராம். ஸோ அவங்க கூட ஒரு புது ஹீரோவாக இல்லாமல் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லாமே கேட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் அதர் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹீரோ அபி அண்ட்
நாசர் சார், நான் கடவுள் ராஜேந்திரன் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி நாட்டில் நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு குழந்தைங்கள விஷயத்தை பற்றி தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்க நம்ம நிகழ்ச்சியில் ஒரு குட்டி பிரேக்.